ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. வேர்க்கடலை வச்சு மணக்க வாய்க்கு ருசியாக ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள். இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே சர்வ் பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்துருக்கேன். இதுக்கு முதல்ல நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம்ன்றதுனால 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடயே நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பதம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஒரு 3/4 பதம் வதங்கியிருக்கு. இந்த டைமில் இது கூட நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் கல் உப்பும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4-5 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் பச்சை மிளகாய்ன்றதுனால 3 சேர்த்துருக்கேன். 3 கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம மசாலாவையும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி இந்த கிரேவி பண்ணும்போது கிரேவி நல்லா அந்த பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து கூட நீங்கள் இந்த கிரேவி பண்ணலாம். நார்மலாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தும் இந்த கிரேவி பண்ணி கொடுக்கலாம். இப்போ மசாலாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 பத்தை அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி இது கூடயே சேர்த்துட்டு 4 முந்திரி பருப்பு. இப்போ இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் கசகசா. இந்த முந்திரி கசகசா இது ரெண்டுமே ஆப்ஷனல் தாங்க, இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க. திக்னஸுக்காக நீங்கள் முந்திரி பயிர் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 பட்டை, 2 கிராம்பு, 1 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ பெருஞ்சீரகம் நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். அதே மாதிரி திரும்ப நம்ம எண்ணெயில் வதக்கும் போது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கிரேவி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷமாவது இந்த எண்ணெயிலே நல்லா இந்த மசாலா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எது இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனை கொடுக்கும். அதே மாதிரி நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேக வச்ச வேர்க்கடலை சேர்க்குறீங்கன்னா 1 விசில் வச்சாலே வெந்துருங்க. இது பச்சை வேர்க்கடலை, நல்லா ஊறி இருக்கிற வேர்க்கடலை சேர்க்கறதுனால நல்ல மிதமான தீயில் வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுங்க. அப்போ தான் நல்லா மசிய வெந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த வேர்க்கடலை நத்தையாக இருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலையும் சேர்த்து இந்த மசாலாவிலையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பூரிக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சன்னா மசாலா பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்ம கொண்டக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். இப்போ நல்ல மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா இப்போ இந்த வேர்க்கடலையும் நல்லா வெந்து வரணும். குக்கரில் எப்படி ஒரு 6 விசில் கிட்ட விட போகிறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். காரம்லாம் சரியாக இருக்குது. இதை குக்கரை மூடிட்டு மிதமான தீயில் நல்லா ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன குக்கரில் பண்ணும்போது சட்டுன்னு விசில் வந்துடும். அப்போ நல்லா நீங்கள் மிதமான தீயில் வச்சு விசில் வர விட்டால் தான் அந்த வேர்க்கடலையே வேகிறதுக்கு டைம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு 6 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு கமகமான நம்மளோட வேர்க்கடலை கிரேவி ரெடிங்க.
இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்திக்கெலாம் மெயினாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கோ பூரிக்கோ பண்ணி கொடுத்துட்டு இந்த குழம்ப விட்டே சாதத்தில் நீங்கள் கலந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சாலும் மதியம் அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ஒரு கிரேவி பண்ணிட்டா போதும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். பீர்க்கங்காயும் வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியா இருக்கும். நல்லா பிஞ்சு பீர்க்கங்காயா, இந்த மாதிரி சின்ன சைஸ் பீர்க்கங்காயா எடுத்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா இது 2 மட்டும்தான் தேவையான பொருளுங்க. ஏன்னா இதில் நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போறதில்ல. இப்போ பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு அது மேல் தோலை சீவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சீவி எடுத்துக்கிற இந்த தோலையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் துவையல் அரைக்கலாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பீர்க்கங்காயை தோல் சீவி எடுத்தாச்சு. அதே மாதிரி பீர்க்கங்காய் வாங்கும்போது ரொம்ப முத்தலாக வாங்கிட்டீங்கன்னா அதில் வந்து நடுவில் அந்த விதை பகுதியெல்லாம் கொஞ்சம் முத்தி இருக்கும். அதே நம்ம பிஞ்சு பீர்க்கங்காயாக இருந்தால் அப்படியே கட் பண்ணி செய்யலாம். முத்தனை பீர்க்கங்காயில் சமைக்கிறத விட பிஞ்சு பீர்க்கங்காயில் நீங்கள் சமையல் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வதங்கினா பாருங்க ரொம்ப சுருங்கி போயிடும். அதனால இந்த சைஸுக்கு வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா பீர்க்கங்காயும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா அப்படியே தோல் நீக்கிட்டு மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இது பச்சை வேர்க்கடலைன்றதுனால நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். எப்பயுமே பீர்க்கங்காயும் வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இது 2 சேர்த்து செய்யும் போது அந்த கிரேவியோ அல்லது பொரியலோ எது பண்ணாலுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தோல் நீக்கிட்டு மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தொக்கு தாளிக்கிறதுக்காக கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்ச பின்ன கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கரிஞ்சி போகாமல் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். ஏன்னா ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்டே மாற்றிடும். இப்போ நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். இப்போ நம்ம வதக்கும் போதே ஒரு 3/4 பதம் வெந்துடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம மசாலா தூள்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள். காரத்துக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள்ன்றதுனால 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதே சாதாரண மிளகாய் தூளாக இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த பீர்க்கங்காயோட நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சிருக்க வேர்க்கடலை பவுடரையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காம கொஞ்சம் திரியாக இருந்ததுன்னா வாயில் கடிபடுறது நல்லா இருக்கும். இப்போ பொடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலை பவுடரை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் இதெல்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்ற வேண்டாம். இந்த வேர்க்கடலை பவுடரே இதுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வேர்க்கடலை பவுடர் சேர்த்ததுனால இது நல்லாவே திக்காகும். நீங்கள் பூரிக்கோ அல்லது சப்பாத்திக்கோ இது ரெடி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. இட்லிக்கும் தோசைக்கும் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் தளர்வாக ரெடி பண்ணாலே நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம தேவைக்கேற்ப தண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். அப்போ நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடும். நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த பீர்க்கங்காய் தொக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் நான் நல்லா வேக விட்டேன். எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. கிரேவி நமக்கு கரெக்டான ஒரு பதத்தில் வந்திருக்கு. வாசனை மூக்க தொலைக்கும். அவ்வளோ அட்டகாசமான ஒரு வாசனையும் நமக்கு இருக்கும். கடைசியாக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி தூவிக்கலாம். சுவையான இந்த பீர்க்கங்காய் தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.